Mr. A. Vivekanand has Anangalin Kalengan and Chennai Kalaivanar. Sir, could you please speak a few words for us? மணி 1:15 ஆகுது. எல்லாரையும் பேச வச்சுப்புட்டு அப்புறம் என்னைய கடைசியாக சாப்பிட்ற நேரத்தில் பேச வச்சுக்கும்போது டோன்ட் வரியாவது பி ஹாப்பியாவது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கோட்டு போட்ட பெரியவங்களே நிறைய பேசிட்டாங்க. நான் வெறும் சட்டை தான் போட்டிருக்கேன். பேசவா வேண்டாமா? டான் 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 டான். என்ன டான் என்று நீங்கள் கூப்பிட்டாலும் நான் டான் ஆவதற்கு காரணமாக இருக்கிற கேங் லீடர்ஸ் நீங்க தான் என்பது. ஒரு படத்தில் நான் பேசின டைலாக் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த காலேஜுக்குள்ளே வரும்போது എന്റെ സിഎം ഇ.കെ. നായനാർ, എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി, എന്റെ மியூசிக் ஜண்டேன்னு அதை அடிச்சுதான் என்னை கூட்டு வந்துருக்காங்க. அப்ப 2 பக்கமும் உங்க கல்லூரி பெண்கள் நின்று அந்த கேரளா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பூக்களை எல்லாம் தூவுனது இருக்கே. ஆடாடாடாடா എന്റെ ഓമനെ എന്താ പെൺകുട്ടിന്. இந்த ஒரு பெண்குட்டி போகுது. பெண்குட்டி கோபால் கோபால், நேரம் ஆகிவிட்டது, பரவாயில்லையா கோபால்? உங்கள் கல்லூரி ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இடையில் நிறைய நேரம் பேச வேண்டுமா கோபால்? பேச வேண்டுமா? பேசலாமா? ரைட். நாகர்கோயில் என்றாலே எனக்கு ஒரு தனியான ஒரு இது. காரணம் என்னன்னா, நாகர்கோயில் படித்தவர்களின் மாவட்டம். நாகர்கோயில் தான் நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி இருக்கிற என்.எஸ். கிருஷ்ணன் என்ற கலைவாணர் பிறந்த பூமி. அது மட்டும் இல்லை, நாகர்கோயிலில் தான் இந்தியாவிலேயே ஃபேன்ஸு ஜாஸ்தி. ஃபேன் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குமே, பார்த்துருக்கீங்களா? இந்த விண்டு மில் அதிகமாக இருக்கிற இப்போ ஊர் எதுனாக்க, டிஸ்ட்ரிக்ட் எதுனா, இந்தியாவிலேயே நம்பர் 1 நாகர்கோயில் தான். ஆக இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கும்போது மேடையில் ஒரு ஃபேன் கூட வைக்கல அவங்க. அப்புறம் நான் சொன்னப்புறம் ஒன்று வச்சாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே, இப்போ பேசலாம். இந்த இந்தியன் ராஜா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் ஜாலியாக பேசுகிறேன், ஆனால் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஓகே, பேசலாம் இல்லையா? ரைட். எப்படி இருந்தா இப்படியா? என்ன பண்ணி இவ்வளோ லேட்டாக பேச வந்தால் அப்படித்தான். ஆனால் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப நேரம் எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. இன்டர்வெல்லே விட்டுருவாங்க போல இருக்கு, அவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி உயர்வாக சொன்னதுக்கு. அதில் முக்கியமாக அவங்க சொன்னது இந்த மரம் நடுறதை பற்றி சொன்னாங்க. உண்மையில் தமிழ்நாடு முழுவதும் 21.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன். அது நம்ம பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அவர்கள் சொன்னதுனால நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். 2 வருஷம் நான் படங்களே நடிக்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. அப்படி நான் நட்டு கொண்டிருக்கும் பொழுது காலேஜ்லேயும் ஸ்கூலில் தான் நிறைய மரங்களை நட்டேன். ஆனால் பொதுமக்களிடம் சென்று யாருக்கு தேவையோ அந்த ஏழை மக்களுக்கு, அந்த விவசாய மக்களுக்கு மரம் நட வேண்டுமே என்ற ஆவலை பூர்த்தி செய்தவர் இங்கே வந்திருக்காரு. அவர் திருநெல்வேலி மாவட்டம் கோபால சமுத்திரத்தை சார்ந்த சுந்தரேசன் ஒருத்தர். அவர் கொஞ்சம் பார்த்துக்கங்க, நல்லா முடிஞ்சால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்போ சார் உட்காந்துக்கலாம்.
எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கல்லூரி தனி கல்லூரி இல்லை, இது ஒரு குழுமம், நிறைய கல்லூரிகள் சேர்ந்த மாபெரும் அமைப்பு. இந்த அமைப்பிலே நினைத்தால் இது போன்ற மரம் நடுகின்ற நண்பர்கள், நான் வரேன், நான் வந்து நட்டுத்தரேன் அப்படின்றதுனால இவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் தாய்க்குலங்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் அமைப்பு கிராமோதயம் என்ற ஒன்றை அமைத்து அதன் மூலமாக பல பெண்களை கந்துவட்டு கொடுமையிலிருந்து நீக்கி, பல பெண்களுக்கு, விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு என்று பல பிரச்சனையில் இருக்கிற லேடிஸ், அவங்க தாய்க்குலங்களெல்லாம் கூப்பிட்டு 5 லட்சம் பேருக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கிராமோதயம்ன்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் சுந்தரேசன் அவர்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஆனுவல் ரிப்போர்ட் வாசித்தாங்க, அந்த நேரத்தில் கப்புன்னு நான் எஸ்கேப் ஆகி திரும்பி வந்தேன். ஏன்னா அதை நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன். சயின்டிஸ்ட்டு டாக்டர் வி நாராயணன் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை சொன்னார். சைடில் பார்க்குறான், திரும்பி பார்க்குறான், வெளியே போகலாமான்னு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான். நான் ஒன்று சொல்கிறேன், எப்போவுமே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டு கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். கிரையோஜெனிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 30th டே ஆனுவல் டே அன்னைக்கு ஜாலியாக ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும்போது இதை பேசலாமா, இதை நம்ம கேட்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசாக திகழ்கிறது என்றால், அதை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இது போன்ற விஞ்ஞானிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் சப்ஜெக்ட் போர் அடிக்க தான் செய்யும். ஒருத்தன் சொன்னான், சார் நீங்கள் எனக்கு லெக்சரரை பார்த்து பையன் சொன்னான், சார் நீங்கள் எனக்கு எங்கள் அம்மாவோட பெரிய ஆள் சார் அப்படின்னா. உன் தாயை விட நான் உயர்வானவனா? ஆமாம் சார், எங்கள் அம்மா தாலாட்டு பாடி என்னை மட்டும்தான் தூங்க வைப்பாங்க, ஆனால் கிளாஸில் உள்ள அத்தனை பேரையும் தூங்க வச்சிடுறீங்களே சார் ஐயா என்பதை நாம் ஒரு நகைச்சுவைக்காக இங்கே சொன்னாலும், இது போன்ற உயர்ந்த விஞ்ஞானிகளால் தான் இன்றைக்கி நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் ராக்கெட் விட்ட சயின்டிஸ்ட்டுகள் அந்த சேட்டலைட் மேலே போய் சுத்த போய் தான் நீ சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணுற, நீ டிவியை பார்க்குறன்றதை மறந்துடக்கூடாது. ஏரோப்ளேனுக்கும் ராக்கெட்டுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சான். என்னென்னா, ஏரோப்ளேன் வந்து கம்மி ஸ்பீடில் தான் போகுது. ஆனால் அந்த ஏரோப்ளேன் சொல்லிச்சான், எனக்கு வந்து டிக்கெட்டு ஜாஸ்தி, இன்னும் உள்ளே வந்து பார்த்தா ஏசி இருக்குது, சூப்பராக நிறைய பேர் பாராட்டுறாங்க, கண்டம் விட்டு கண்டம் போய் பல மக்களை பல இடத்த கொண்டு போய் சேர்க்குறேன், ஆனால் எனக்கு இல்லாத மரியாதை என்னை விட நீ மட்டும் எப்படி, நான் இப்படி போகிறேன் நீ இப்படி போகிற, ஆனால் நான் இப்படி போகிற ஸ்பீடை விட நீ இப்படி போகிற, நீ ரொம்ப ஸ்பீடாக போறியே, ஏன் போகிற அப்படின்னு கேட்டுச்சான் ராக்கெட்டுக்கிட்ட. அதுக்கு ராக்கெட், அதெல்லாம் எனக்கு பல பிரச்சனைகளுக்கு நீ அதை விட்டுரு அப்படின்னுச்சான். இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இப்படி போகிற நான் வந்து கம்மியாக தான் மக்களால் மதிக்கப்படுறேன், ஆனால் நீ இப்படி போகிற, இதை மட்டும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க, பேப்பரில் எழுதுறாங்க, போகிற, ஏன் என்னை விட எப்படி நீ ஸ்பீடாக போகிற? அதுக்கு ராக்கெட்டு சொல்லிச்சான், உனக்கும் அடியில் தீ வச்சா தெரியும்டா, அவ்வளோ ஸ்பீடாக போகடாதீங்க. ஆக இந்த ராக்கெட்டுகள், இது ஒரு விஷயம் தெரியுமா, இப்படிப்பட்ட சேட்டலைட் ஃபோன் என்கின்ற நம்முடைய செல்ஃபோன் இயங்குவதற்கு காரணமாக மேலே சுழன்றுகிட்டு இருக்கும் சேட்டலைட்டுகளை விட்ட நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட ஒரு முடிக்க விட மாட்டேங்கிறாங்களே, அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல்ஃபோன் கூட கிடையாது. கேட்டுட்டு வந்து சொல்கிறேன், ஏன்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி. அதனால்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஆனால் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அல்லது மம்முட்டி வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது. அந்த பாரத ரத்னா அப்துல் கலாம் இந்த மண்ணை சேர்ந்தவர், இங்க இருந்து பக்கத்தில் ராமேஸ்வரம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாடு அதுக்காக பெருமைப்படணும், தமிழ்நாடு அதனால தான் விஞ்ஞானிகளை போற்றணும். ஆகவே நாம் விஞ்ஞானியை போற்ற வேண்டும், அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை நாம் இப்ப கொடுத்தாக வேண்டும். இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்க இடத்துல நான் என்ன எல்லாரையும் சொன்னனே, உங்களை சொன்னனா இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆங்காங்கே விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் என் அருமை விஜய்களே, அழகாகவும் அமைதியாகவும் அங்கே உமர்ந்திருக்கும் என் அருமை அஜித்துகளே,
தன்னம்பிக்கையோடு அங்கங்கே வலம் வந்து கொண்டிருக்கும் என்னருமே தனுஷுகளே, இவங்களை சொல்லி அவங்கள விட்டா சொல்லலைன்னா விடுவாங்களா? அன்பாக அமர்ந்திருக்கும் அமலா பால்களே, நளினமாக அமர்ந்திருக்கும் நயன் தாராக்களே, ஒரு தீர்மானத்தோடு இருக்கின்ற திரிசாக்களே, தன்னம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற தமன்னாக்களே, இப்படி அஜித்களே, தமன்னாக்களே, விஜய்களே, அமலா பால்களே என்று சொல்வது இந்த நிமிடத்திற்கு உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குவதற்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்தாலும், நான் இந்தியன் இன்ஜினியரிங் கல்லூரியின் மாணவன், இந்தியன் இன்ஜினியரிங் கல்லூரியின் மாணவி என்பதில்தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்க வேண்டும். இதற்கு பெண்கள் தான் கைத்தட்ட வேண்டும். ஏன் தட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்க தட்டாம நான் அடுத்து பேச போறதில்லை. பசங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட எதை பற்றி பேசலான்னா, நகையை பற்றி பேசலாம், புடவையை பற்றி பேசலாம், லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டப்ஸு கம்மலை பற்றி பேசலாம், லிப்ஸ்டிக்கை பற்றி பேசலாம், லிப் கிளாஸ் பற்றி பேசலாம், எல்லா ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் பேசலாம், நல்ல ஸ்டூல் மாதிரி உயரமான செருப்பை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் பசங்க கிட்ட பொண்ணுங்களை பற்றி மட்டும் பேசினாலே போதும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அதை பேசுவதற்கான இடம் இது அல்ல. படித்தவர்கள், எதிர்காலத்தை நோக்கி செல்லுகிறவர்கள், இந்தியா என்ற ஒரு அற்புதமான நாட்டை நிர்மாணிக்கப் போகின்ற உங்களிடம் நான் என்ன பேசுவது, எதை பற்றி பேசுவது என்று யோசித்து பார்க்கும் பொழுது, நாளைக்கு இந்தியாவின் குடியரசு தினம். அதனால் என்ன, கடை லீவில் இல்லை, விடு. நான் நல்ல விஷயத்தை சொல்லும்போது தயவு செய்து கமெண்ட் அடிக்காமல் கேட்கணும், இல்லாட்டி பதிலுக்கு பதில் அடிப்பேன். என்கிட்ட மைக் இருக்கு, உன்கிட்ட இல்லை. அதனால் நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை கேட்டுக்க. உன் ஐட்டங்கள் தான் நான் நிறைய அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக எதை பற்றி பேசுவது என்றால், நான் இந்தியா இன்னைக்கு இந்தியா குடியரசு தின நாளை கொண்டாடுறோம். இத்தனை வருஷம் 60 வருஷம் தாண்டி இப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனால் இந்தியாவை பற்றி 2-3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குது. உலகத்தின் வறுமையான நாடுகளில் ஃபஸ்ட்டு 100 நாடுகளில் 63வது நாடாக இருக்கான். லஞ்சத்தில் டாப்பஸ்ட் ஆஃப் த டாப்பாக இருக்கிறா இந்தியா. லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு 4-5 கண்ட்ரியில் வந்து நிற்கிதான். மக்கள் தொகை 123 கோடி தாண்டி போயிடுச்சு. அது நேற்று வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நாம் இந்தியாவை வெறுத்து விடுவதா? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நம்முடைய மதர்லேண்டை நம்ம புறக்கணித்து விடுவதா? இந்தியா என்ன சாதாரண நாடா? இதை பற்றி சொல்கிறேன், அதை கேளுங்க. இந்தியா இருக்குதே, இன்னைக்கு 28% டாக்டர் அமெரிக்காவில் யாருன்னா, நான் அப்பப்போ இந்தியன் சொல்லுவேன், அப்போல்லாம் நீங்கள் கை தட்டணும். ஓகேயா? சொல்லி வச்சு பிளான் பண்ணி அடிப்போம். 28% டாக்டர்ஸ் அமெரிக்காவில் யாருனாக்க இந்தியன்ஸ். அமெரிக்காவில் 12% ஆஃப் சயின்டிஸ்ட் யாருனாக்க இந்தியன்ஸ். ஐபிஎம்ன்ற மாபெரும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் 28% ஐபிஎம்ல இந்தியன்ஸ். நாசாவில், அமெரிக்காவின் முக்கியமான விஞ்ஞான கூடமாகிய நாசாவில் பணிபுரிகின்ற பணியாளர்களில் கிட்டத்தட்ட 36% இந்தியர்கள். இன்டெல் கம்பெனியில் 17% இந்தியன்ஸு. மைக்ரோசாஃப்ட் பில்கேட்டு ஒருத்தன் சொன்னால், பில்கேட்டு சூப்பராக ஒரு மேட்டர் சொன்னார். ஒருத்தன் பிறக்கும்போது ஏழையா பிறந்தா அது அவன் தப்பு இல்லை, ஆனால் சாகும்போது அவன் ஏழையா செத்தான்னா சம்திங் ராங் வித் யூம்னாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்கு. ஏழையா இருக்கிறதா, பணக்காரனா இருக்கிறதா, முட்டாளா இருக்கிறதா, அறிவாளியா இருக்கிறதா?